இந்த யூடியூப் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகாது, தற்காலிகமாக அதை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்து ஒரு மெயில் எனக்கு வந்திருக்கு. ஆமாம், இந்த வீடியோவில் வந்து இந்த யூடியூப் சேனல் எப்படி உருவானுச்சு, எந்தெந்த பாதைகளை கடந்து வந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பையன். என் பேர் சிவா. சிங்கப்பூரில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு திரும்பி அந்த கொரோனா டயத்தில் ஊருக்கு வந்தேன். கொரோனா அடித்த அலையில் வந்து ஒருத்தவங்களும் ஒரு மரக்கலையை பிடிச்சி தப்பிக்கிற மாதிரி நான் யூடியூப் அப்படிங்கிற ஒரு கலையை பிடிக்கலாம் அப்படின்ட்டு யோசித்த காலகட்டம் அது. முதல்ல சிவா அண்ட் கனி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம். அது ஒரு குக்கிங் சேனல். என் ஒய்ஃப் தான் அதை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கனிமொழி சிவபாலன். அவங்க குக் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து நான் வீடியோ எடுப்பேன், அதை நம்ம அந்த சேனலில் வந்து போடுவோம். அந்த சேனல் வந்து இப்போ பெரிய அளவில் போகலை. அந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு ட்ரைபேட் ஒன்று வாங்கினோம். அந்த ட்ரைபேடோட ரிவ்யூ வந்து போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. முதல்ல வந்து என்னை கேமரா முன்னாடி அந்த ட்ரைபேடை பற்றி ரிவ்யூ பண்ண வச்சது என்னோடய ஒய்ஃப் தான். அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ்லாம் போய் சேரும். தேங்க்ஸ் டு ஹர். அவங்க என்னை ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி நிப்பாட்டி வச்சு அவங்க வீடியோ எடுத்தாங்க. நான் ரிவ்யூ பண்ணேன். நிறைய டேக் போணுச்சு. அந்த நேரத்தில் என்னால் பேசவே முடியல, ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் பயங்கரமான சுச்சுவேஷன்லாம் கடந்து தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். அப்போ மறுபடியும் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிப்போம், நீங்கள் தனியாக பேசி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அவங்க மூலியமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த சிங்கப்பூர் சிவா அப்படிங்கிற சேனல். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணையில் இது சிங்கப்பூர் சிவாவாக ஸ்டார்ட் பண்ணப்படலை, வில்லேஜ் விஞ்ஞானி அப்படிங்கிற ஒரு சேனல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இதில் வந்து வில்லேஜில் நடக்கிற விஷயங்களை பற்றி போடலாம், நம்ம உரம் வீசுகிறோம், விவசாயம் சம்மந்தமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட சேனல். அதுக்கப்புறம் எல்லா தரப்பு கண்டென்ட்டுமே இதில் உள்ளே பூந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என்னென்ன புதுசாக இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மிக்சடு கண்டென்ட்டு ஓரியன்டட் யூடியூப் சேனலாக இது வந்து மாறிடுச்சு. எனக்கு வந்து அப்போ தெரியாது இந்த மாதிரி மிக்சடு கண்டென்ட் போடுற சேனலுக்கு வந்து ரெவன்யூ வந்து அவ்வளோதான் கிடைக்காது அப்படின்னு. பட் ஆனால் இப்போ எனக்கு தெரியும் எந்த சேனலுக்கு அதிகமாக ரெவன்யூ வருது, எந்த சேனலுக்கு கம்மியாக வருது அப்படிங்கிற வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு டீட்டெயிலாக எனக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் யூடியூப்பை பற்றிய கருத்துக்கள்லாம் எனக்கு தெரியாது. அந்த காப்பிரைட் அடிக்கிறது, மியூசிக் எடுக்க போட முடியுமா என்ன ஏது அப்படிலாம் தெரியாது. நிறையா காப்பிரைட் வாங்கியிருக்கேன். அந்த நேரத்தில் நம்ம போடுவோம், தெரியாமல் போட்டுருவோம், அது வந்து காப்பிரைட் இஷ்யூன்னு வரும். அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேனல் வந்து அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை போட்டிருக்கேன். தனா அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்து இப்போ வானம் கொட்டட்டும், இப்போ ஹிட்லர்னு படங்கள்லாம் எடுத்தாங்கள்ல, அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சரவணன், அவர் எங்கள் ஊர் பையன் தான். அந்த பையனும் நானும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தோம். அதையும் வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். கதைகள்லாம் நான் எழுதுவேன், சின்ன கதைகள். என்னால் ஒரு ஸ்டோரியை வந்து நரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த பையன் சொன்னாப்புல, உங்களால் செய்ய முடியுதுண்ணே இந்த வேலையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சரி, எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் வந்து அதிகமாகிடுச்சு. ஒருத்தவங்க சொன்னோன்னே ஒரு ஆர்வம் அதிகமாகும்ல, அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆர்வம் அதிகமானுச்சு. பாட்டு பாடுறோம், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சேனலில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து போட ஆரம்பித்தோம். ரிவ்யூகள், படம் பார்க்குற படத்தை வந்து ரிவ்யூ பண்ணி அதையும் அதில் வந்து போட ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆன நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் அப்படியே போராட்டமாகவே இருந்துச்சு. டக்குன்னு வந்து ஒரு சிங்கப்பூர் போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. சரி, இங்கேயே உட்காந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு சிங்கப்பூர் கிளம்பி போயிட்டேன். அப்போ மாற்றம் செய்யப்பட்டது தான் இந்த சிங்கப்பூர் சிவா அப்படிங்கிற பேர். ஒரு வழியாக வந்து அவங்க யூடியூப் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட அந்த எலிஜிபிலிட்டி 1000 சப்ஸ்கிரைபரு 4000 வாட்சிங் வர ஒரு வழியாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். அதுவும் வந்து இந்த ஸ்டோரி நரேஷன் படங்கள், ஆங்கில படத்தை வந்து டப் பண்ணி அதை பார்த்துட்டு அந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணி நான் போட்டிருந்தேன். ஒரு 2.5 மணி நேரம் படத்தோட ஸ்டோரியை வந்து ஒரு 10-12 நிமிஷத்தில் வந்து நான் நரேட் பண்ணி சொல்லியிருப்பேன், முக்கியமான விஷயங்களை மட்டும். அதை வந்து பிடிச்சிருந்துச்சு, மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போணுச்சு, வாட்சிங் ஹவர்ஸும் கூட போணுச்சு. ஒரு வழியாக வந்து அந்த ஹவர்ஸை வந்து அவங்க சொன்னதை வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம அப்ளை பண்ணப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கிட்டு 4ஆவது நாள் வந்து இது மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து இதுக்கு வந்து கரண்ட்லி, அதாவது தற்காலிகமாக வந்து மானிட்டைசேஷன் வந்து இப்போதைக்கு கொடுக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம மறுபடியும் அப்ளை பண்ண தான் போகிறோம்.
முடிஞ்சு. இந்த சேனலோட கதை வந்து இதோட முடிஞ்சு. நீ அப்படி என்ன பண்ண இதில் பண்ணி கிழிச்சிட்ட? சும்மா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் 2500 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க, அவன் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு சேனல்லாம் விட்டுட்டு மாறி போயிட்டுருக்கானுங்க அப்படின்னா, சில பேர் வந்து வந்த ஒரு 40-30 நாள்லேயே வந்து அவங்க சொல்கிறத வந்து ரீச் பண்ணிடுறாங்க. நான் இல்லைன்னு தான் சொல்லலை. அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். எனக்கு வந்து பொழப்பு வந்து இது கிடையாது. எனக்கு வந்து வேறு பொழப்பு ஒன்று இருந்துச்சு. அதையும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம இதை பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இடையில வீடியோ போட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கையில் ஒரு 3 வருஷம் இதுக்காக உழைச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கும்ல. 3 வருஷம் உழைப்பு வந்து இப்போ வீணாயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. எதாக இருந்தாலுமே உழைக்கணுங்க. சின்ன வேலையாக இருந்தாலுமே அதுக்கு உழைக்கணும். என்ன சும்மா ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு தானே போட்டுக்கிட்டு இருக்க, அதில் என்ன உழைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தை சும்மா சாதாரணமாக ஒரு படத்தை பார்த்துட்டு அதை ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த படத்தை பார்க்கணும். அந்த படத்தோட டேரக்டர் யார், மியூசிக் டேரக்டர் யார், ஆர்ட் டேரக்டர் யார், சினிமோட்டோகிராஃபர் யார் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம பகலில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், நைட்டில் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம், நாளைக்கு வீடியோ போட்டு விடுவோம் அப்படிங்கிறதுக்காக நைட்டில் உட்காந்து அந்த படத்தை வந்து பார்ப்போம். அந்த படத்தில் இருக்க சின்ன டீட்டெயில்ஸை வந்து மறந்துடாமல் ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து எழுதுவோம். அந்த எழுதின ஹில்ஸை வந்து அந்த படம் போகிற போக்குலேயே ஆர்டராக அதை வந்து சொல்லுவோம். இதை வந்து தான் ஸ்டோரி நரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன மெனக்கடல் இருக்க தான் செய்யுது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ஒரு மெனக்கடல் இல்லாமல் உழைப்பு இல்லாமல் இருக்க போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு உழைப்புக்கான ஏதோ ஒன்று அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தானே ஒரு இதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். அது வந்து இல்லை அப்படிங்கும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தப்போ வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் சும்மா உடஞ்சே போயிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ கொஞ்சம் நான் தேறிட்டேன். அஜித் சார் வந்து ஒரு படத்தில் வந்து சொல்லுவார், லைஃப் பிகின்ஸ் 40 அப்படின்னு சொல்லுவார். அதாவது 40 மேலே தான் வந்து எல்லாமே ஆரம்பிக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட நான் அதை நெருங்கிட்டேன். அதனால் வந்து இந்த சேனல் இதோட முடிய போகிறதில்ல. மறுபடியும் அப்ளை பண்ணுவோம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் டெல்டா டேரக்டர் அப்படின்னு ஒரு புது சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சிங்கப்பூர் சிவாவுக்கு கொடுத்த சப்போர்ட்டை வந்து அதை கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சினிமா ரிவ்யூஸு, சினிமா சம்மந்தமாக மட்டும்தான் போட போகிறேன். ஸ்டோரி நரேஷன், ரிவ்யூஸு, சினிமா செய்திகள் இந்த மாதிரி மட்டும்தான் அதில் இருக்க போகுது. மிக்சடு கண்டென்ட் அதில் வந்து கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். அந்த சேனலுக்கான எல்லா விதத்துலேயுமே வந்து நான் இந்த சிங்கப்பூர் சிவாவுக்கு எப்படி ஈடுபாடோடு நான் வேலை செஞ்சேனோ அதே மாதிரி தான் இந்த சேனலுக்கும் நான் ஈடுபாடோட வேலை செய்வேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். தெளிவான ரிவ்யூ வந்து சொல்லுவேன், நல்ல கருத்துக்களை வந்து அதில் பதிவிடுவேன், சினிமா சம்மந்தமான கருத்துக்களை வந்து நான் பதிவிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வர்ற 1ஆம் தேதி அந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நியூ இயர் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சிங்கப்பூர் சிவாவுக்கு கொடுத்த சப்போர்ட்டை வந்து டெல்டா டேரக்டருக்கும் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலோட இன்ட்ரோ வந்து நான் பின்னாடி போடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து சேனலோட லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ சப்போர்ட்டிங் மீ.